மட்டக்களப்பு, வாழைச்சேனை மற்றும் ஓட்டமாவடி ஆகிய பகுதிகளில் தென்னை உள்ளிட்ட பயன்தரக்கூடிய 100க்கும் மேற்பட்ட மரங்களை நாசம் செய்து வந்த காட்டு யானை ஒன்று மீண்டும் காட்டுக்கே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கல்குடா அனர்த்த சேவையான கல்குடா டைவர்ஸ் அமைப்பின் உதவியுடன் வனவள ஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர்களினால் கருணை சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். இதற்கமைய வாழைச்சேனை ஹைட்ராத் மஸ்தான் முனையிலிருந்து ஓட்டமாவடி புகையிரத கடவையை கடந்து நடுத்தீவு காட்டு பகுதி பாதுகாப்பாக குறித்த யானை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீர்வழி பாதையினூடாக நடுத்தீவு காட்டு பகுதிக்கு குறித்த யானையானது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என வனவள ஜீவராசிகள் திணைக்கள தெரிவிக்கின்றனர். அத்துடன் இந்த யானை வாழைச்சேனை மற்றும் ஓட்டமாவடி மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாகவும் கடந்த காலங்களில் நடமாடியதாக வனவள ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வனப்பகுதியில் பொதுமக்கள் சட்டவிரோத காடழிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதனால் வனஜீவராசிகள் உணவின்றி கிராமங்களுக்குள் உணவு தேடி உட்புகுவதாகவும் அந்த திணைக்கள அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வனவனங்கள் வந்து